வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ல் வந்து 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் உள்ள ஒரு 3 லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அதோட வந்து 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் அவ்வளோதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டாபிக், அதாவது நம்ம சிலபஸில் சொன்னோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு டாபிக் அதாவது தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஓகேவா, அது வந்து எத்திக்ஸ் புக்கில் இருந்த 3 லெசனும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் ஒரே ஒரு லெசன் வரும், 15வது லெசனு, சாரி 5வது லெசன். அந்த லெசன் மட்டும் பார்த்துட்டோம்னா 11th and 12th எத்திக்ஸ் புக் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம 11th ஹிஸ்ட்ரி புக்கில் உள்ள டாபிக் பார்க்கலாம். இதில் வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. ஸோ பேரரசுகள்னா யார் வருவாங்க? மௌரியர் வருவாங்க, குஷானர்கள், குப்தர்கள், அதுக்கப்புறம் சாளுக்கியர், பல்லவர், சோழர், ராஷ்டிரகூடர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே வருவாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானியம், பாமினி, விஜயநகரம், முகலாய பேரரசுன்னு சொல்லி எல்லாருமே வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆட்சி முறை, பொருளாதாரம், சமூக பொருளாதாரம், சமயம், கலை, கட்டடக்கலை, அப்புறம் இலக்கியங்கள், பண்பாடு குறைகள் எல்லாமே வந்து இந்த லெசன் வரும். இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் தான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகலாம். அண்ட் இது வந்து ஹிஸ்ட்ரி டாபிக்கோடையும் மேட்ச் ஆகி வரும், அதனால நம்ம நல்லா படிச்சுக்கலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதலாக ஏற்படுத்தப்பட்ட பேரரசு எதுன்னு கேட்டிங்கன்னா மௌரிய பேரரசு. அடுத்து சாளுக்கிய நாடு இருக்கு இல்லையா, சாளுக்கிய நாட்டில இருந்து தான் நம்ம தமிழகத்துக்கு 2 சமய பிரிவுகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா கணபதி வழிபாடும் இன்னும் வந்து காணாபத்தியம் சொல்லக்கூடிய 2 சமய பிரிவுகளாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அடுத்து நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா மெஷர்மெண்ட் முறைகள், ஓகேவா, அளவை முறைகள் எல்லாமே பாண்டியர் கால அளவை முறைகள் தான். அவங்க பயன்படுத்தியதான் இப்பயும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஸோ இது வந்து புதுசாக தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன், அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அளவை முறைகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து அதோட முன்னோடியாக இருந்தது வந்து பாண்டியர்களோட கால அளவைகள் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முகலாய பேரரசோட நிர்வாக கூறுகள் தான் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்க இந்தியாவில் இருக்க பிர்கா, பஞ்சாயத்துன்னு சொல்லக்கூடிய நிர்வாக முறை. ஸோ முகலாய பேரரசு நிர்வாக முறை தான் இப்பயும் நம்ம பின்பற்றிட்டு வரோம். அடுத்து மெயினாக ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மௌரியர் கால பண்பாடு. ஸோ மௌரியர்கள் இப்போ அவங்க ஆட்சி செய்ததை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த புத்தகங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கௌட்டிலியர், அதாவது சாணக்கியர் இருக்கார் இல்லையா, இவர் எழுதுன அர்த்த சாஸ்திரம்ங்கிற புக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கௌட்டிலியர் எழுதிய, கௌட்டிலியரும் சாணக்கியரும் ஒரே பேர் தான். ஸோ இவர் எழுதின புக்கு தான் அர்த்த சாஸ்திரம். அந்த புக்கின் மூலமாகவும் மௌரியர்களோட ஆட்சி முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து விசாகதத்தர், இவர் எழுதின முத்ர ராட்சசம் அண்ட் தேவி சந்திரகுப்தம். இந்த நூல்களிலிருந்தும் நம்ம மௌரியர்களோட ஆட்சியை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிரேக்க பயணி, கிரேக்க நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பயணியான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகாங்கிற புக்கு, அப்புறம் மகாவம்சம், தீபவம்சம்ங்கிற பௌத்த நூல்கள் மூலமா நம்ம மௌரியர்களோட ஆட்சியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அசோகரோட கல்வெட்டு, நாணயங்கள் இதுவுமே வந்து மௌரிய ஆட்சிக்கான சான்றுகளாக இருக்கு. சரி, உங்களோட ஆட்சி முறை மெயினாக உங்க ஆட்சி முறை குறித்த புத்தகம் எதுன்னு கேட்டாங்கன்னா அர்த்த சாஸ்திரியம், கௌட்டிலியர் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரியம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த நூல் வந்து மௌரிய ஆட்சி முறையோட வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து இந்த மௌரிய அரசர்களோட கடமைகள் இருக்கு இல்லையா, நீதியை நிலைநாட்டணும், தர்மத்தை நிலைநாட்டணும், இது எல்லாத்த அந்த கடமைகள் வந்து என்னவா அழைக்கிறாங்கன்னா ராஜ்ய தர்மம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ அரசனின் கடமைகள் எல்லாமே ராஜ்ய தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்த அரசர்களுக்கு, அதாவது மன்னர்களுக்கு உதவி செய்யறதுக்காக 12 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து இருந்திருக்கு மௌரியரோட ஆட்சியில. அண்ட் இந்த மௌரிய பேரரசையே 4 மாகாணங்களாக பிரிச்சு அந்த ஒவ்வொரு மாகாணத்திற்கும் தட்சசீலம் வந்து ஒரு தலைநகராகவும், உஜ்ஜயினி ஒரு தலைநகர், அடுத்து தோசாலிங்கிற தலைநகர், ஸ்வர்ணகிரின்னு சொல்லிக்கூடிய இந்த 4 நகரங்களையுமே வந்து அந்த மாகாணங்களோட தலைநகராக வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ எது மௌரிய ஆட்சி காலத்துல தலைநகரா இருந்திருக்கு அப்படின்னா தட்சசீலம், உஜ்ஜயினி, தோசாலி, ஸ்வர்ணகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து இந்த மாகாணங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா மாத்திரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் தான் இந்த மாகாணங்களையே ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி ஒரு குழு இருந்திருக்கு. அதுல யார் யார் இருந்திருக்காங்கன்னு பாருங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த பேர் கூட நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். புரோகிதர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவர் வந்து அரச குருவா இருப்பாரு. சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து படைத்தலைவரா இருந்திருக்காங்க. சன்னிதத்தா அப்படின்னா கருவூல அதிகாரி.
சம்ஹர்தர், சம்ஹர்னா வரி வசூல் செய்யக்கூடியவங்க வந்து சம்ஹர்தர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பிரதிகாரா, பிரதிகாராங்கிறது மன்னனுக்குன்னு சொல்லி தனியா இருக்கக்கூடிய உதவியாளர். பிரசஸ்தா, பிரசஸ்தானா காவல்துறை தலைவரா இருந்தவர். நியாயாதீஷ், நியாயாதீஷ்னா தலைமை நீதிபதி. அடுத்து அந்தபாலானா எல்லைப்புற காவல் பாதுகாவல் அதிகாரியா இருந்தவர் வந்து அந்தபாலா என்று அழைக்கப்பட்டிருக்கார். அடுத்து பௌர், பௌர்னா தலைநகர ஆளுநர். அடுத்து அத்வர் வம்சிகா அப்படின்னா பெண் காவல் அதிகாரி. அந்த மௌரியர் காலத்திலேயே பெண் காவல் அதிகாரி இருந்திருக்காங்க, அவங்க வந்து அத்வர் வம்சிகா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அடுத்து துர்கபாலானா கோட்டை பாதுகாவல் அதிகாரி. ஸோ இவங்க எல்லாருமே அந்த அமைச்சரவை குழுல இடம்பெற்றிருந்த பதவிகள். இவங்களோட பதவியை நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம். ஸோ அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாகாணத்தோட வருவாய்த்துறை அதிகாரிக்கு என்ன பேருனா ராஜுகர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க, ராஜுகர்கள். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டங்களோட தலைமை அதிகாரி வந்து ஸ்தானிகர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கு உதவி செய்யறதுக்காக யுக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை அதிகாரிகள் இருந்திருக்காங்க. நகரிகா, நகரிகாங்கிற அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா நகரங்களோட நிர்வாகத்தை கண்காணிக்கக்கூடிய அதிகாரி வந்து நகரிகா என்று அழைக்கப்பட்டிருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய பொசிஷன்ல இருந்தவங்களுக்கு ஒவ்வொரு பேரு அவங்க வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மௌரியர்களோட தலைநகர் எது? பாடலிபுத்திரம். ஸோ இந்த பாடலிபுத்திரத்துக்கு வந்து தலா 5 உறுப்பினர்களை கொண்ட 6 குழுக்கள் வந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த கிராம நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அதிகாரி வந்து கிராமணி என்று அழைக்கப்பட்டிருக்காரு. கிராமணினா கிராம நிர்வாக அதிகாரி. அடுத்து கோபன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10 முதல் 15 கிராமங்களை சேர்த்து நிர்வகித்தவர் வந்து கோபன். ஓகேவா? ஸோ கிராம நிர்வாக அதிகாரினா கிராமணி, 10-15 கிராமத்தை சேர்த்து அதுக்கு ஒரு நிர்வாக அதிகாரியை போட்டிருக்காங்க, அவருக்கு பேரு கோபன். ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்து உங்களோட படை நிர்வாகம் பத்தி பார்க்க போறோம். ஸோ படை நிர்வாகத்தோட தலைமை தளபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சேனாதிபதி. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுல என்னென்ன படைகள் இருந்திருக்குன்னா யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படைங்கிற 4 வகையான படைகள் வந்து இருந்திருக்கு மௌரியர்களோட காலத்துல. ஸோ அந்த படைகளை பத்தின டீட்டெயில் எல்லாம் வந்து கிரேக்க நாட்டறிஞரான பிளினி வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 லட்சம் காலாட்படையினர் இருந்திருக்காங்க, 30,000 குதிரைப்படை வீரர்கள் இருந்திருக்காங்க, 9,000 யானைப்படை வீரர்கள், அப்புறம் 8,000 தேர்ப்படை வீரர்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி யாரு சொல்லியிருக்கா? பிளினி வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சேனாதிபதி இருக்காரு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய படைகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரி வந்து ஆயுதக்கர அத்தியசா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய படைகள் பத்தினது. அடுத்து நீதி மற்றும் காவல் நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு மௌரியர்கள் காலத்துல உரிமையியல் நீதிமன்றங்கள் இருந்திருக்கு. அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தானியம்னு சொல்லியிருக்காங்க. அது எது? சிவில் கோர்ட், குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு பேரு கண்டக சோதனைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நீதிபதிகள் எல்லாமே வந்து தர்மாதிகாரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. தர்மம் வழங்குறதுனால தர்மாதிகாரி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுல ரொம்ப முக்கியம், இந்த பேரு தான் ரொம்ப முக்கியம். தர்மஸ்தானியம் அப்படின்னா உரிமையியல் நீதிமன்றம், கண்டக சோதனைகள்னா குற்றவியல் நீதிமன்றம். அடுத்து வருவாய் நிர்வாகம். வருவாய் மெயினா நிலவரி மூலமா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது விளைச்சல்ல 6ல் 1 பங்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், மன்னருக்கு வரியா செலுத்தணும். அது மட்டும் இல்லாம நீர்ப்பாசன வரி, படகு வரி, வனவரி, சுரங்க வரின்னு சொல்லி நிறைய வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க. நிலவரிக்கு வந்து என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா பாகா. அதே இது பழங்கள் மீதான வரிக்கு பேரு பலி. ஓகேவா? ஸோ இது 2 வரியும் மௌரியர் காலத்துல விதிக்கப்பட்ட வரிகள். அடுத்து ஒற்றர் முறை, அதாவது ஸ்பையை நியமிச்சு நாட்டை பாதுகாக்கிறதுக்காக ஸ்பையை நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி நியமிச்சது யாருன்னு பார்த்தோம்னா மௌரிய மன்னரான சந்திரகுப்த மௌரியரும் பிந்துசாரரும் தான் இந்த ஸ்பை அப்படிங்கிற முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அசோகருமே என்ன பண்ணியிருக்காரு? இந்த முறையை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌரியர் கால இந்த ஒற்றர்களை வந்து குதபுருஷர்கள் அப்படின்னு சொல்லி கௌட்டிலியர் வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய நூல்ல. ஓகேவா? குதபுருஷர்கள்னா ஒற்றையர்கள், ஸ்பை.
இவங்களோட சமூக நிலை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிரேக்கர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியர்களோட திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதன் மூலமா உருவான ஒரு சமூகம் தான் இந்தோ கிரேக்கம் அப்படிங்கிற பிரிவு வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மௌரியர் காலத்துல புகழ்பெற்று இருந்த ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சசீல பல்கலைக்கழகம். இதன் மூலமா நிறைய கல்வியாளர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாமே உருவாயிருக்காங்க அப்படின்னு ஜென்ரலா தான் சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பொருளாதார நிலையில மெயினா இருக்கிறது எந்த தொழில்னு பார்த்தோம்னா வேளாண்மை தான். அப்ப எல்லாமே விளைச்சல் அடிப்படையில தான் வந்து இவங்க வரிகள்லாம் விதிச்சு அதன் மூலமா தான் வந்து பொருளாதாரத்தை ஈட்டியிருக்காங்க. அரசோட விவசாய பண்ணைகளை நிர்வகிக்கிறதுக்கான அதிகாரி வந்து சித்தியக்ஷா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நியார்கஸ் அப்படிங்கிற கிரேக்க மௌரியர் கால கைத்தொழில்கள், மண்பாண்ட உற்பத்தி தொழில் போன்றவை பற்றி புகழ்ந்து குறிப்பிடுகிறார். ஸோ நியார்கஸ் என்ன சொல்றாருன்னா, இவங்க காலத்துல மௌரியர் காலத்துல இருந்த கைத்தொழில், மண்பாண்ட தொழில் பத்தி எல்லாம் தன்னுடைய நூல்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெண்கள் வந்து விதவிதமான காதணிகளை அணிஞ்சிருக்காங்க, உற்பத்தி செஞ்சிருக்காங்க. அது வந்து அர்ரியன் என்பவர் வந்து குறிப்பிடுறாரு தன்னுடைய நூல்ல. அர்ரியன்கிற ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு பெண்கள் காதணி அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத. அடுத்து சோட்டா நாக்பூர் பீடபூமி, அங்கிருந்து இரும்பு, செம்பு, வெள்ளி போன்ற உலோகங்களை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து அதன் மூலமா ஆயுதங்கள், அணிகலன்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ எந்த பீடபூமியில இருந்து வெட்டி எடுத்திருக்காங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி. அடுத்து சுரங்க தொழிலை கவர்மெண்டே நடத்தியிருக்கு, அரசே வந்து மௌரியர் காலத்துல நடத்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வணிகர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி வணிக குழு ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஸ்ரேணி அப்படிங்கிற வணிக குழு. அப்புறம் நிறைய முக்கியமான நகரம் தட்சசீலம், கௌசாம்பி, பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, இந்த நகரங்களில் எல்லாமே வணிக மையங்களாக இருந்திருக்கு, மௌரியர்களோட வணிக மையங்கள். அடுத்து தாமிரலிப்தி, இது வந்து ஒரு துறைமுகம். இது வந்து மௌரியர் காலத்துல சிறப்பு பெற்ற ஒரு துறைமுகம்னு சொல்லலாம், தாமிரலிப்தி அப்படிங்கிற துறைமுகம். அடுத்து பார்த்தோம்னா நிறைய நாடுகளோட வணிக உறவு ஏற்படுத்தியிருக்காங்க. கிரீஸ், சிரியா, எகிப்து போன்ற நாடுகளோடலாம் வணிக முறை பின்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமானது நாணயங்கள். நிக்ஷா அப்படிங்கிறது மௌரியர் காலத்துடைய தங்க நாணயத்துக்கான பெயர். அடுத்து பணா அப்படிங்கிறது வந்து வெள்ளி நாணயம். இந்த வெள்ளி நாணயத்துல மயில், குஞ்சு, வளர்ப்பிறையெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குமா. அடுத்து கர்சபனா அப்படின்னா என்னன்னா செம்பு நாணயம். ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம். நிக்ஷா தங்கம், பனா வெள்ளி, கர்ஷபனா அப்படின்னா செம்பு நாணயம். இது ரொம்ப முக்கியமானது மௌரியர் கால நாணயங்கள். அடுத்து என்ன மாதிரியான சமயங்கள் எல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னா சமணம், பௌத்தம் தான் மக்கள் பின்பற்றிருக்காங்க. உருவ வழிபாடு செஞ்சிருக்காங்க. கிருஷ்ணர், சிவன், இந்திரன் போன்ற கடவுள் எல்லாத்தையுமே வழிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நதிகளை கூட தெய்வமா வழிபட்டிருக்காங்க. அதாவது கங்கை, யமுனை போன்ற நதிகளையுமே வழிபட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணிருக்காருன்னா பத்ரபாகு அப்படிங்கிற ஒரு சமண துறவியால சமண மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. யாரு? சந்திரகுப்த மௌரியர். இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, சந்திரகுப்த மௌரியர் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டது யாரால அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்ரபாகுங்கிற சமண துறவியால. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகால இப்ப இருக்குல்ல சிரவண பெலகோலான்னு சொல்ற மைசூருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணார்னா சந்திரகுப்த மௌரியர் தன்னோட அரச பதவியெல்லாம் துறந்து இந்த சரவண பெலகோலால உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்தார். அப்ப சரவண பெலகோலால இறந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர். அவரோட மறைவுக்கு பின்னாடி அங்க ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில் பேர் எந்த இடத்துல கட்டியிருக்காங்கன்னா சந்திரபாஸ்டிங்கிற இடத்துல. அடுத்து சல்லேகணம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா இது வந்து சமண துறவிகள் பின்பற்றக்கூடிய ஒரு முறை. அது உண்ணா நோன்பு முறைன்னு சொல்றாங்க. அதாவது எனக்கு வாழ பிடிக்கல, நானே இது என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சமண துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வடதிசையை நோக்கி உண்ணா நோன்பு இருந்து தன்னோட உயிரை விட்டுருவாங்க. இந்த நோன்புக்கு பேர் தான் சல்லேகணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிமு 261 நடைபெற்றதுதான் கலிங்கப்பூர். அந்த வெற்றிக்கு பிறகுதான் என்ன பண்றாரு, அசோகர் வந்து பௌத்த சமயத்துக்கு மாற்றப்படுறார். சோ அசோகரை பௌத்த சமயத்துக்கு மாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உபகுப்தர். ஏற்கனவே சந்திரகுப்த மௌரியரை சமண மதத்திற்கு மாத்தினவர் வந்து பத்ரபாகுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்ரபாகுனா சந்திரகுப்தர், அதே இது அசோகர் பௌத்த சமயத்திற்கு மாற்றியவர் வந்து உபகுப்தர். ஓகேவா. அடுத்து இந்த பௌத்த சமயத்தையும் அறக்கருத்துக்களையும் பரப்புறதுக்காக அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகளுக்கு பேர் வந்து தர்ம மகாமாத்திரர்கள் அப்படிங்கிற அதிகாரிகள்.
மெக்காலி புத்த திசா என்பவர் தலைமையில் அசோகர் 3வது புத்த சமய மாநாட்டை கூட்டியிருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரத்துல. ஓகேவா? ஸோ 3வது புத்த சமய மாநாடு எங்க நடந்துச்சுன்னா பாடலிபுத்திரம். யாருடைய தலைமையில நடந்துச்சுன்னா மெக்காலி புத்த திசா அப்படிங்கிறவர் தலைமையில அசோகர் வந்து கூட்டியிருக்காரு. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வேற நாடுகளுக்கு போய் பௌத்த சமயத்தை பரப்பியிருக்காங்க. இலங்கையில வந்து பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக அசோகருடைய மகனான மகேந்திரனையும் மகளான சங்கமித்திரையுமே அனுப்பிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மெயினா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து அசோகர் பரப்பிய அவரது கோட்பாடுகள் எல்லாமே அசோக தம்மம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதுல என்னென்ன இருக்கும்னா தாய் தந்தைக்கு பணிவிடை செய்யணும், அஹிம்சையை கடைபிடிக்கணும், உண்மையை நேசிக்கணும், ஆசிரியர்களை போற்றணும், உறவினரை மதிச்சு நடக்கணும், அப்புறம் வந்து பலியிடக்கூடாது விலங்குகள் எல்லாம், அதே மாதிரி தர்மத்தை பரப்பணும், அப்புறம் மனிதாபிமானத்தோட மற்ற அதிகாரிகள்கிட்டையும் பணியாளர்கள்ட்டையும் நடந்துக்கணும், சான்றோர்களை போற்றணும், சமய சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கணும், போரை தவிர்க்கணும். இது எல்லாமே அசோகருடைய அந்த அசோக தம்மம் அப்படிங்கிற கோட்பாடுகள். அடுத்து மெயினா இலக்கியம். ஸோ இலக்கியத்தை பொறுத்த அளவு இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதுதான் ரொம்ப முக்கியம். அசோக காலத்துடைய இலக்கிய படைப்புகள். கௌட்டில்யர் எழுதுனது அர்த்த சாஸ்திரம். இதுதான் மெயின். இதுதான் வந்து மௌரியரோட ஆட்சி முறையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. பத்ரபாகு எழுதிய கல்பசூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி இன்னொன்னு வந்து வியாக்கரணம். அது வந்து வியாதின்னு சொல்லக்கூடியவர் எழுதின நூல் வந்து வியாக்கரணம்ங்கிற இலக்கண நூல். பாணினி வந்து அஷ்டத்யாயி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. சுபந்து வந்து வாசவதத்தா நாட்டிய தாரா நாட்டிய கலையை சார்ந்தது. பிங்களர் வந்து சந்த சூத்திரங்கள். வாமனர் காவியலங்கார சூத்திர விருத்திங்கிற நூல். சிலாலின் கிருசாஸ்வர் அப்படிங்கிறது வந்து நாடக சூத்திரங்கள். பௌத்த சமய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திரிபீடகங்கள். வேதாந்த நூல் வந்து கிருக்கிய சூத்திரம் என்று அழைக்கப்படுது. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன யார் எழுதியிருக்காங்க அண்ட் எந்த இலக்கிய படைப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நுண்கலைகள். வேற எந்தெந்த கலைகள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்தூபி கட்டுறது அப்படிங்கிறது மௌரியர்கள் காலத்துலதான் முக்கியத்துவம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸ்தூபி, சைத்தியங்கள், விகாரங்கள் இதெல்லாமே உங்களுடைய கட்டடக்கலைன்னு சொல்லலாம். இறந்தவர்கள், அதாவது பௌத்த ஞானியா இருக்கட்டும், பௌத்த சமயத்தை பின்பற்றிய அரசர்களா இருக்கட்டும், அவங்களோட நினைவா எழுப்பப்படக்கூடிய ஒரு வட்ட வடிவ குவிமாடம் கொண்ட கட்டடம் தான் ஸ்தூபின்னு சொல்றாங்க. சைத்தியங்கள் அப்படின்னா தியான கூடம், பௌத்தர்களோட தியான கூடம் தான் வந்து சைத்தியங்கள். விகாரங்கள் என்பது விடுதிகள், பௌத்த குருமார்களோட விடுதிகள். ஸோ இப்போ இது மூணுமே வேற வேற. ஸ்தூபிங்கிறது இறந்தவர் நினைவாக கட்டப்படுவது, சைத்தியங்கள் வந்து தியான கூடம், விடுதி வந்து விகாரங்கள். ஸோ தான் இந்த படம் கொடுத்துருக்காங்க, இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து இவற்றில் அசோகர் காலத்துல போபால் அருகே சாஞ்சிங்கிற இடத்துல கட்டப்பட்ட ஸ்தூபி வந்து சாஞ்சி ஸ்தூபின்னு சொல்லுவாங்க. அது வந்து புகழ்பெற்றதா இருக்கு. அண்ட் அதுல மெயினா பாத்தீங்கன்னா தன்னுடைய 7வது தூண் கல்வெட்டுல வந்து ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க. தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி தன்னுடைய 7வது தூண் கல்வெட்டுல அசோகர் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து சாஞ்சி ஸ்தூபிக்கு அப்புறமா அதே மாதிரி ஸ்தூபி வந்து இலங்கையில இருக்கக்கூடிய அனுராதபுரத்துல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களுடைய கட்டடக்கலையில மிகவும் புகழ்பெற்றது சாரநாத்துல காணப்படக்கூடிய இந்த கற்றூன். அந்த கற்றூன்ல தான் நம்மளுடைய தேசிய சின்னம் வந்து அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. இதுல எப்படி இருக்கும்னா அந்த தூணோட அடிப்பகுதியில கவிழ்ந்த நிலையில் உள்ள ஒரு தாமரை மலர் அல்லது மணி மாதிரி இருக்கும். அப்புறம் அதுக்கு மேல வந்து 4 சக்கரங்கள் பக்கவாட்டில் கொண்ட வட்ட வடிவ முரசு இருக்கும். அதுக்கு பேரு தர்ம சக்கரம். அந்த தர்ம சக்கரத்துல 24 ஆரங்கள் இருக்கும். 4 பக்கத்துலயுமே 4 உருவங்கள் இருக்கும். ஒன்னு சிங்கம், இன்னொன்னு குதிரை, எருது, இன்னொன்னு யானை. இது கூட ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அப்புறம் மேல் பகுதியில 4 சிங்கங்களும் ஒண்ணு ஒட்டி நிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த சின்னத்தை தான் நம்ம என்ன தேசிய சின்னத்துல சொல்றோம். அந்த தர்ம சக்கரம் தான் நம்மளுடைய தேசிய கொடியில இருக்கு. இந்த சாரநாத் கற்றூன், ஓகேவா? அந்த சாரநாத் கற்றூன் இங்க இருக்கு இல்லையா? இந்த கற்றூன்ல இருக்கக்கூடிய அந்த 4 மிருகங்கள் இருக்கு இல்லையா, விலங்குகள், அதுக்கு என்னென்ன
அர்த்தங்கிறத இங்க சொல்லியிருப்பாங்க. யானைங்கிறது எதை குறிப்புன்னா புத்தரோட அன்னை மாயாதேவியோட கனவுல வெள்ளை யானையை கண்டதை நினைவு கூறாங்க. எருது புத்தருடைய இளமை கால ஆசையை தெரிவிக்குதான். குதிரை புத்தர் ஆசையெல்லாம் விட்டுட்டு அரண்மனையை விட்டு வெளியேறிய நிகழ்வை குறிக்குது. சிங்கம் சாக்கியர்களின் சின்னமாக விளங்கும். இது புத்தரின் சாதனைகளை குறிக்குது. ஸோ அதனாலதான் இந்த 4 விலங்குகளும் அந்த சாரநாத் கார்ட்டூன்ல இருக்கு. பாத்தீங்கன்னா பராபர் குகை பத்தி சொல்லியிருப்பாங்க. அசோகரும் அவரோட பேரன் தசரதன் இவங்க 2 பேருக்கும் கொடையா அளிக்கப்பட்டதுதான் இந்த பராபர் குகை. இது ஒரு பாரம்பரிய சின்னமாக இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய கொடை. ஸோ அது இது வரைக்கும் பார்த்தது அப்படியே சொல்லியிருப்பாங்க. இதில் மெயின் எங்கெங்கெல்லாம் பல்கலைக்கழகம் இருந்துச்சு அப்படின்னா தட்சசீலம், உஜ்ஜயினி, காசி இந்த இடத்துல எல்லாம் மௌரியர்களுடைய பல்கலைக்கழகங்கள் இருந்திருக்கு. இவங்களோட ஆட்சி மொழியை பொறுத்தளவுக்கு பிராகிருதம் ஆட்சி மொழியா இருந்திருக்கு. சமஸ்கிருதம் இலக்கிய மொழியாக இருந்திருக்கு. பேசக்கூடிய மொழியாக எது இருந்திருக்குன்னா பாலி. ஸோ அப்போ மெயின் 3 மொழி, பிராகிருதம், சமஸ்கிருதம், பாலிங்கிற 3 மொழி இருந்திருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான நூல் கௌட்டில்யரோட அர்த்த சாஸ்திரம், அப்புறம் இலக்கண நூலான வியாக்கரணம். இது ரெண்டுமே மௌரியர்களோட இந்திய பண்பாட்டிற்கும் மௌரியர் காலத்தில் வழங்கப்பட்ட கொடைகளை கொடுக்குது. இந்த நூல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அசோகரோட தர்ம கோட்பாடு, அகிம்சை, சத்தியம், இரக்கம், தானம் இது எல்லாமே இந்திய பண்பாட்டிற்கான பிற கொடைகள். ஸோ இதோட பார்த்தோம்னா மௌரியர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் குஷானர்கள் கால பண்பாடு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே யூனிட் 6 வீடியோஸ் எல்லாமே வேணும்னா பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.